லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. இந்த நார்மலாக ஒவ்வொரு தேசியம், தமிழ் தேசியம், திராவிடம் ஒரு சித்தாந்தங்கள், கொள்கைகள் அடிப்படையில் அரசியல் காலத்தில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் தான். இது வந்து தேர்தல் காலத்துக்கு தமிழ் தேசியமும் பங்கெடுத்து நாம் தமிழர் வராங்க. இப்போ அந்த தேர்தல் காலத்தில் தமிழ் தேசியம் வந்து விழுந்துதா, இல்லை ஏன் அது வந்து எழுச்சி பெற மாட்டேங்குது, ஏன் மக்கள்கிட்ட வந்து சென்றடைய மாட்டேங்குது, திராவிடத்தினுடைய வளர்ச்சி இருக்கிற அளவுக்கு தமிழ் தேசியனுடைய வளர்ச்சி இல்லையே அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எதை சொல்லுதுன்னா? இல்லை, இந்த தேர்தல் முடிவு உண்மையிலே வந்து நமக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு முடிவு தான். இப்படி தமிழ் தேசிய பார்வையில் சொல்கிறேன். தமிழ் தேசிய பார்வையிலேருந்து ஒரு பொதுவான பார்வையில் இருந்துமே பார்த்தோம்னா, ஏன்னா 2009க்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு இனப்படுகொலை சந்தித்த ஒரு இனத்திலிருந்து ஒரு அரசியல் இயக்கம் உருவாகுது. அதை ஒரு பிரதானமான விஷயமாக நம்ம சொல்லி, இந்த நிலத்தை வந்து தமிழர் அல்லாதவர் ஆள்கிறார்கள், அதனால இந்த ஒரு இனப்படுகொலை நாம் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாம் தமிழருங்கிற ஒரு இயக்கம் உருவாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது வந்து ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு முக்கியத்துவம் இல்லை. திராவிடர்கள் ஒரு மேடை போட்டு கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா தமிழ் தேசிய அமைப்பை சேர்ந்தவர்கள் போய் பேசிட்டு வருவாங்க. அப்படி தான் இருக்கும். அரங்க கூட்டத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு இயக்கம் மாதிரி அது ஒரு இயக்கமாக அந்த ஒரு அரங்க கூட்டத்தில் அதே 50 பேர் வருவான், அதே வயதான அமைப்பாக செயல்பட வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க. அந்த எல்லை அவ்வளோதான் இருந்துச்சு. இது எப்போவுமே ஒரு செயல் வந்து அது வந்து எந்த இடத்துல இயங்குது அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பெருந்திரளான மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் அது தேர்தல் அரசியலில் அதிகார மையத்தில் இயங்கலை அப்படின்னா, இல்லை அப்படின்னா அது வந்து செல்லா காசு தான், பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பேசலாம், வைக்கலாம், இது பண்ணலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், வைக்கலாம், வெளியே அதை தீர்மானித்து அதுக்கு கையெழுத்து போடக்கூடிய இடம் அதிகார மையம். அது ஒரு அங்கீகாரம். அந்த அதிகார மையத்தில் போய் நீங்கள் உட்காரணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறுமனே பேசுகிறதுங்கிறது இல்லை. அப்படி ஒரு சூழலில் தான் வந்து தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய வரவும், பின்னாடி பெரும் திரளான தம்பி தங்கைகளுடைய எண்ணிக்கையும் வந்து வர்றாங்க. எல்லாரும் சிறப்பான பங்களிப்புகளை செய்கிறாங்க. நல்ல வளர்ச்சி அடையுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு 36 லட்சம் வாக்குகளை வந்து பெறுறாங்க. நல்ல ஒரு 8% மேலே வாக்குகள் வருது. அப்போ ஒரு 1-4 அப்படின்னு 8 வரும்போது ஓகே, தமிழ் தேசியத்துக்கு ஒரு நல்ல இது இருக்குது. மக்கள்கிட்ட வந்து இயற்கை, மண் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த ஒரு வரலாற்றை தேடக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகுது. மக்கள் வந்து மாற்றத்துக்கு வந்து தயாராகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற சூழலுக்கு நடுவில் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு அலை அல்லது சுனாமி, அது வந்து அந்த திரை பிம்பம், திரை கவர்ச்சி வந்து இந்த தமிழ் தேசியத்துடைய எழுச்சியை அது மொத்தமாக சுழட்டி அடிச்சுட்டு போயிடுச்சோ அப்படிங்கிற. தமிழ் தேசியத்தை மட்டும் அடிச்சுதான் எல்லாத்தையும் அடிச்சு எல்லா திராவிடம் தமிழ் தேசியம் இங்கே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழகம் வந்து எப்போவுமே ஒரு அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடிய மாநிலம், ஐடியாலஜிகளாக பேசக்கூடிய தளம். இங்கே நம்ம வந்து ஆரியம் இதுன்போம், திராவிடன்போம், தமிழ் தேசியன்போம், இந்தியம், இந்துத்துவம், அது இதுன்னு என்னென்னமோ பேசக்கூடிய ஒரு களம், கருத்தியலுக்கான களமாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கும் ஒரு புது தலைமுறை வரும். அந்த புது தலைமுறை எந்த அளவுக்கு அந்த முந்தைய தலைமுறையுடைய அந்த ஜோதியை தூக்கிட்டு பயணிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த தலைமுறை மாதிரி. ஆமாம், அது வரும். ஆனால் இது வந்து இதுக்கு முந்தைய தலைமுறை இதை வந்து கணிச்சிருந்தோம். நம்ம உரையாடலும் போது கூட பேசுவோம், இந்த தலைமுறை தமிழினத்துக்காக போராடாவிட்டால் அடுத்த தலைமுறை போராடாதுங்க அப்படிங்கிறத நம்ம முன்னுணர்ந்துருந்தோம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த வீரியம் கிடையாது. இந்த வீரியத்தோடு அவர்கள் இது பிரச்சனைகள் பார்க்கல. இப்போ களத்தில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை அந்த களத்திலிருந்து அனுபவித்தவர்களுடைய வழியும், இன்றைக்கு அதை செவி வழியாக கேட்கக்கூடிய புது தலைமுறை வந்துட்டுல இப்போ ஒரு 20 ஆண்டுகள் ஆகுதுல்ல, ஒரு 15 ஆண்டுகள் இப்போ வரக்கூடிய இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அதோடைய வீரியம் இருக்காது. ஆனால் அங்கே களத்தில் நின்று சண்டை போட்டவங்களுடைய வீரியம்ங்கிறது வேறையாக இருக்கும் இல்லையா? அப்போ இதை இப்படி வந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்குமான இடைவெளி வந்து மாறுது. டெக்னாலஜி காலம் மாறுது. இந்த புத்தக வாசிப்பு தளத்தில் உருவான தலைமுறை தான் 80s 90s அந்த கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த 2K வரைக்கும் கூட அதை இது பண்ணலாம். இப்போ ஜென்சி கிட்ஸுகள்கிட்ட முற்றிலுமாக வந்து புத்தக வாசிப்போ, சமூக நீதியோ, அறம் சார்ந்த அந்த நீதி, புத்தக வாசிப்பு இல்லாத ஜென்சி கிட்ஸ் வந்து பல நாடுகளில் புரட்சியை செஞ்சு நிறைய மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்கல்ல.
அதான் அது புரட்சின்னு சொல்ல முடியாது. கூட்டமா திரள்றதுனால அது புரட்சி ஆயிட முடியாது. புரட்சிங்கிறது எதை நோக்கி நகர்றது? இல்ல அந்தந்த காலகட்டத்துக்கு தேவைப்படும் இல்ல, போதெல்லாம் அதான் அது புரட்சின்றது இல்ல அது 1947 நடந்தாதான் அது புரட்சி, 2027 அந்த புரட்சி இல்லையா அது? இல்ல அதாவது சன்னி லியோனுக்கும் கூட்டம் சேர்றது அதை புரட்சின்னு சொல்ல முடியுமா? முடியாது. புரட்சி எதன் பேர்ல நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறது. இப்ப நேபாளில் நடக்குது. புரட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இல்ல அதைத்தான் சொல்றேன். இதை புரட்சின்னு நீங்க சொல்லாதீங்க. இது புரட்சி கிடையாது. இது ஒரு கூட்டமா அரசியல் புரிதல் இல்லாத ஒரு திரை பிம்பத்துல இருந்த ஒரு பெருந்திரளான ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டமும் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டமும் சேர்ந்து மயங்கிய ஒரு சூழல் தானே. அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? இல்ல அப்படிதான் சொல்ல முடியுது. இதை வந்து மாற்று இல்ல அப்படின்னு. எப்படி இதை இல்ல இதை ஒரு மாற்றுன்னு இதுக்காக எடுத்துக்க கேட்குறேன். முடியாது. இல்ல கேட்குறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ தேர்தல் நடந்தது, ஒவ்வொரு பரிணாமமும் அடையிறாங்க, அடுத்த தலைமுறை வளர்றாங்க. 2024 தேர்தல் மாதிரி நடந்தது, அதில் வெற்றி வருது, 8% வருது, ஆட்சி அமைக்கிறாங்க, எல்லாம் ஓகே. அது 2026 நடந்த தேர்தலின் மூலம் விஜய் அந்த வாங்கின அந்த வாக்கு, அந்த வெற்றி மட்டும் அது புரட்சி இல்லை, அது வந்து ரசிகரமான நிலை இப்படின்றத எப்படி ஏத்துக்கிறது? இதை வந்து வெறும் ஜென்சி கிட்ஸ் மட்டும் தான் போட்டு இல்ல அதைத்தான் சொல்றேன். இது வந்து புரிதலற்ற மனநிலிருந்து வருது. ஒரு மாற்றம், ஒரு புரட்சி சிந்தனை அப்படிங்கிறது அரசியல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரணும். இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவில்லை. நாம் பின்னோக்கி போறோம். விஜய் திராவிடத்தை வீழ்த்தினாரு. திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் முடிச்சாரு. கூடுதலாக வளர்ந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய கருத்தியலையும் அவருடைய திரை பிம்பம், திரை மயக்கம் முடித்து விட்டது அப்படிங்கிற கலை கோர் என்னன்னா, தமிழ் தேசியத்தினுடைய கோர் என்ன? தமிழர்கள் அதிகாரத்தில் வரணும். தமிழர்களுடைய கருத்தியல் அதிகாரத்தில் இருந்து தமிழினம் சார்ந்து. இப்போதைக்கு தமிழ் தேசியத்தினுடைய கோர் என்ன நீங்க முன்னாடியே சொன்னீங்க. ஒரு தமிழா அந்த நிலத்தை ஆளணும், தமிழ்நாட்டை ஆளணும். இதனால நீங்க நிறைய நம்ம உங்களுக்கு சாதகமான பாயிண்டா எடுக்கிறீங்க. வெறுமனே தமிழை ஆள்றதுன்னு யாரும் இல்ல இது முன்னாடி எடப்பாடி ஆண்டார், அதை சொல்ல வரல. எடப்பாடி ஆள்றத வந்து இப்ப தமிழர் ஆளாத்தினால மற்ற மொழி பேசக்கூடிய ஆளும் போது நம்ம எவ்வளோ இன்னல்களை சந்திச்சோம் அப்படின்றது உங்களுக்கு தரவுகளோடு தெரியும். அதனால இப்ப தமிழ் தேசியம் அழிஞ்சதுன்னு சொல்ல வரீங்க. அதாவது அதனுடைய வீழ்ச்சி வந்துருச்சு அப்படின்றீங்க. ஆனா இப்ப அதை தமிழ் தேசியத்தினால வந்த தமிழன் தானே இப்ப தமிழ்நாட்டை ஆள்றாரு. அது தமிழ் தேசியத்தால வரல. இல்ல தமிழ் தேசியத்தினால வரல. அவருக்கு ஒரு திரை பிம்பத்துல இவ்வளவு மக்கள் விழுந்திருக்காங்க அப்படிங்கறதே உள்ளபடியே எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். சரி, எல்லாருக்கும் அதிர்ச்சி. இது வந்து யாருமே கணிக்க முடியாது. திராவிடத்துக்கு விஜய் வந்து செட் ஆகாத ஆளு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா. ஆனா தமிழ் தேசியத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டை ஆளலான்றது சரிதான். ஒரு தமிழன் உட்கார்றாரு, தமிழர் அப்படிங்கிறவர் உட்கார்றாரு. அது நமக்கு வந்து இன்னும் உறுதியா தெரியல. ஆனா வந்து அவரு விசாரித்த வரைக்கும் ஒரு குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பொழுது வரைக்கும் அவர் தமிழ்நாட்டு எல்லாம் ஒரு ஆளப்போறான், தமிழன் எல்லாம் போட ஆளப்போறான், வேற திராவிடன் பேசிப்பார். பொதுவாகவே வந்து தமிழர் அல்லாதாரா இருந்தா அவங்க வந்து தமிழ்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து தன்னை திராவிடத்துக்குள்ள தான் அடக்க விரும்புவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய அடையாளத்தோட இருப்பாங்க, அந்த புரிதலோட இருக்கக்கூடிய. ஆக விஜய் அவரு தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தோட தான் அவர் வந்து இதுக்குள்ள வர்றாரு. ஆனால் அவருடைய அடையாள அரசியல்ங்கிறது தமிழ் தேசிய அரசியலான்னு கேட்டா இல்லை. சரி, திராவிட அரசியலான்னு கேட்டா அதுவும் இல்லை. அது முழுக்க விஜயோடைய பிம்ப அரசியல், அவருடைய முக அரசியல், அது மட்டும்தான் இருக்கு. இது வந்து எம்ஜிஆர் காலத்துல எப்படி கருணாநிதி அந்த திராவிட இயக்கம் பூம் ஆகி வந்துச்சு, அதன் பிறகு அதிமுகங்கிற கட்சியை எம்ஜிஆர் உருவாக்கி அவர் வந்து அவருடைய பிம்ப அரசியலில் உருவாக்குனார்ல, அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அப்படியான ஒரு சூழல் தான் இப்போ வருது. இது இன்னும் வந்து சிக்கலாக இருக்கு. அன்றைக்கு இருந்த தலைமுறை வேற, இப்போ இருக்கிற தலைமுறை வேற. எல்லா மக்களும் எல்லா தரப்பு இளைஞர்களையும் ஜென்சி கிட்ஸையும் பெரியவர்களையும் எல்லாரையும் நம்மளால திருத்த முடியாது. விஜய் ஒரு ஆள் ஆட்சிக்கு வராரு. விஜயை நீங்க அரசியல் படுத்திங்க. நீங்க தமிழர் நல சார்ந்த என்ன தேவையோ அதை கேட்டு நீங்க இப்போ நீங்க யாரும் வந்து தடுத்து அவரை வந்து அதிகாரத்துல இருந்து அப்புறப்படுத்த முடியாது. அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் பெரும்பான்மை பெற்றுட்டாரு. அதெல்லாம் கடந்து நாம இதுல இருக்கிற சிக்கலை தான் பேசுறோம். இப்ப நாம் தமிழருக்கு வீழ்ச்சியானா இது வீழ்ச்சி தான். நாம் தமிழருக்கு மட்டும் வீழ்ச்சி இல்லை, தமிழ் தேசிய கருத்தியலுக்கு இது வீழ்ச்சிக்கான காலம். அதை முன்னுணர முடியுது, அதை உணர முடியுது. ஒரு இனம் இந்த தேர்தலில் நாம் தமிழருடைய உழைப்பு அபரிதமானது. சீமானவர்களுடைய உழைப்பும் சரி, அவர்களுடைய தம்பி தங்கைகளுடைய உழைப்பும் சரி, அவ்வளோ அசாத்தியமானது. அதை வந்து நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது. அவங்க அவ்வளோ உழைச்சிருக்காங்க. இதில் அவ்வளோ கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எல்லா காலகட்டத்திலும் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நடக்கும். அதை தான் சொல்ல. இது வந்து ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு உச்சகட்ட காலமாக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இதுதான் அந்த பீரியடு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த உச்சகட்ட காலத்திலே வந்து ஒரு திரை பிம்பத்தில் இந்த எழுச்சி வந்து முழுமையாக முடக்கி அவங்க 48 இருந்து ஒரு 1 இறங்கியிருந்தா கூட நான் அதுக்கு தோல்வின்னு தான் சொல்வேன். நான் அப்போ ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், 8% ஒரு 1000 கூடி இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு இருந்தாலும் ஓகே. ஆமாம், 8 இருந்தால் கூட போதும், இல்லை நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது மொத்தமாக 4க்கு விழும்போது
அப்போ இந்த 19 லட்சம் பேர் தான் வந்து இந்த இந்த மண்ணில் கொஞ்சம் சுரணையாக இந்த மண்ணுடைய அரசியலை புரிஞ்சு இயங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. மீதி 10 கோடி பேரில் இந்த வாக்காளர்கள் 5 கோடி பேரா, 5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கும் வந்து இந்த காட்டுக்கத்தா கத்தி சீமான் பேசின இந்த அரசியல் போய் சேரவில்லை. அவர்களுக்கு இது வந்து சம்மந்தம்லாம் இதே ஏலியன் பாஷை மாதிரி அவர்கள் நம்ம ஓட்டு போடாத மக்களை குறை சொல்கிறோம். நாம இவங்க ஓட்டு போடலை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நமக்கு ஓட்டு விழலை அப்படின்னு என்னைக்காவது சுய பரிசோதனை செஞ்சு, இந்த 15 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் தன்னை என்னைக்காவது சுய பரிசோதனை செஞ்சு இதுக்கு என்ன முயற்சி செஞ்சால் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படின்னு என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? அவர்களால் முடிந்தது அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களிடம் சில போதாமைகள் இருக்குது, குறைகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. அவர்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பு உள்ள களத்தில் செய்யலை ஆரம்பித்து, அவர்கள் அமைப்பில் இருந்து பலரும் விலகி போகிறதுல ஆரம்பித்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குதான். ஆனால் பொதுத்தளத்தில் இந்த கருத்தியல் போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்ல நம்ம. அது வந்து வெகுஜன கருத்தியலாக மாறவில்லை இன்னும். அது இப்போ வந்து நம்ம ஒரு பயிற்சி மாதிரி தானே இன்னும் வீரியமாக செயல்படணும். ஆனால் அந்த வீரியமாக செயல்படுறதுக்கு நான் வந்து ஏதோ வந்து மனச்சோர்வா இதாகி போய் அதை இது பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. இது வந்து இந்த சமூகத்திற்கு, இந்த மலுமட்டையான இந்த மங்குனியான இந்த சமூகத்துக்கு இவர்கள் எவ்வளோ பேசினாலும் இது ஏறாது. எப்போ ஏறும்னா, ஈழத்தில் நடந்தது போல் ஒரு பாரிய ஒரு சிக்கலை இந்த இனம் தமிழ்நாட்டில் சந்திக்காத வரைக்கும் இவர்களுக்கு அது வழின்னே தெரியாது. இவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டு, சினிமா, விசிலு, இல்லைன்னா ஒரு திரையில் நடித்தவரை வந்து தன்னுடைய அதிகாரத்தில் அமர வைக்கலாம்னு அதை இவன் மாற்றம் புரட்சி நம்பி ஓட்டு போட்டான் பாருங்க, அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய தமிழ் தேசியம் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த இளைஞர்களை? இல்லை தான் அவங்க பேசதான் செய்கிறாங்க. அந்த இளைஞர்களை வசப்படுத்தல. அதுக்காக வந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பறந்து விஜய் மாதிரி ஸ்டண்ட் அடிக்க ஓட்டு போட்டான்னு மட்டும் அவனை கேட்டா இல்லைங்க. விட்டா சேகராவை வந்து இறக்கி விட்டு சினிமாவில் நடிங்க பாசு அப்படின்னா துப்பாக்கி எடுத்துட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இந்த பிரச்சனை எல்லா மாநிலம் தானே இருக்குது. தமிழ்நாடு அதைத்தான் சொல்லுதேன். இது வெறுமனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. இது வந்து இலங்கையில் ஈழத்தில் இனப்படுகொலை சந்தித்த இனமே வந்து இன்னைக்கு அப்படி தான் மாறி போயிருக்கு. அங்கே இருக்க இளைஞர்கள் அவங்களே வந்து விஜயை ரசிக்கவும் விஜய்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கும் விட்டா வந்து அங்கேருந்து பேச ஆரம்பிக்காங்க. ஈழத்தையும் வந்து இது பண்ணுங்கப்பா, இலங்கை இது பண்ணுங்க, ஆட்சியை விஜய்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ தற்போது தமிழ் அதிகாரத்துக்கு வர்றதுல இருந்து அவங்க ஆசைப்படுறாங்க. அவ்வளவுதானே அவங்களுடைய உச்சபட்ச ஆசை என்னவா இருக்கும்? அதாவது அதிகாரத்தை நோக்கி ஒரு தமிழ் வரணும் தானே. இல்லை இது வரைக்கும் வரலையே. அதான் வந்திருந்தா இல்லப்பா 2 பேர் அதிகாரத்தில் இருக்காங்க, ஏன் நீங்க இவருன்னு கேட்கலாம். வரல, விஜய் தான் வந்திருக்காரு, அதனால அவனுக்கான தலைவரை விஜய் எடுத்துக்கல. இல்லை என்னன்னா, நீங்க நமக்கு வந்து எரியிற சட்டியிலேருந்து தவளை வந்து எந்த சட்டிக்குள்ளே கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயிலேருந்து இன்னொரு கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே உள்ளது வந்து மாற்றமாக எடுக்க முடியாது. அது ஒரு அழிவு தான். ஆனால் உள்ளபடியே வந்து ஒரு சின்ன கெட்டதில் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளுடைய பிம்பம் தீர்க்கப்பட்டிருக்கு, ஒழிக்கப்பட்டிருக்கு. அவங்கள தகர்த்திருக்காப்புல. அதை வந்து நிச்சயமாக தமிழ் தேசியத்தால் அதை இவ்வளோ எளிதாக செய்ய முடியாது. அவங்க செஞ்சுருக்காங்க. அது ஒன்று முக்கியமான காரணியாக நான் இதை பார்க்குறேன். விஜய் வந்து அடுத்து ஆட்சியில் அவர் செய்ய போகிற தவறுகள் அல்லது இந்த ஆட்சியை அவர் எப்படி சொதப்புறாரு அப்படிங்கிற பொறுத்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் திராவிடம் வந்து இந்த அவங்க வந்து இப்போ வந்து ஒரு இதில் இருக்காங்க, என்னடா இப்படி நடந்து போச்சு. ஏன்னா அவர்கள் வந்து பல்லாயிரம் கோடி இறைச்சி. நீங்க சொல்ற மாதிரி திராவிடர்கள் வந்து அதிகமாக வந்து விஜயை எதிர்க்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய விஜய் பக்கம் நிற்கணுமா நிற்கக்கூடியதா? எத்தனை பேர் இந்நாள் வரைக்கும் விஜய்க்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கல? நம்ம விஜயை வந்து இனப்படுகொலையோட தொடர்புடையதாக சொல்லப்படக்கூடிய காங்கிரஸோ அல்லது திமுகவையோ எதிர்ப்பது போல விஜய் எதிர்க்க வேண்டுமான்னு கேட்டால் இல்லை. விஜய் வந்துட்டாரு, எதிர்த்திருக்கணும். விஜய் வந்துட்டாப்புல. விஜயோடைய பிம்பம் இந்த அளவுக்கு போகும்னு நம்ம யாரும் கணிக்கல. இவ்வளோ மக்கள் வந்து விஜய் வந்து தேர்வு பண்ணுவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் இதெல்லாம் நடந்துடுச்சு. அப்படிங்கும்போது சரி அவர் உட்காரட்டும், என்ன செய்கிறார் பார்ப்போங்கிற நிலையை நோக்கி தான் அதை போகணும். இப்போ திராவிட கட்சிகள் வந்து அவர்களுடைய பிம்பம் சரிஞ்சிருக்கு. திராவிட கட்சிகளே மொத்தமாக முடிச்சிருக்காரு. இது வந்து வெறுமனே வந்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு 8% அவங்க 4க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வீழ்ச்சி தான். ஆனால் இதை விட பெரிய வீழ்ச்சி திராவிடம் சந்திச்சிருக்குது. தமிழ் தேசியம் பல்லாயிரம் கோடியை இறக்கல. ஸ்டாலின் தான் தொடரட்டுமே செவிடாகிற மாதிரி இது விளம்பரங்களை போட்டு டார்ச்சர் பண்ணலை. தமிழ் தேசியம் தன் இயல்பாக சுவச்சி எத்தனை ஆண்டு காலம் இருந்தாங்க அதிகாரத்தில். இப்போ யார் வீழ்ச்சி அடைகிறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. நாம் இன்னும் அதிகாரத்தை அடையவில்லை தமிழ் தேசியவாதிகள். ஆனால் அவர்கள் தோற்று போவது வீழ்ச்சி அல்ல. அவர்களுக்கு இது ஒரு களம். இந்த களத்தை இப்படி இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கு, இதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற களம். ஆனால் அதிகாரத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் தோற்று போகிறது தான் வீழ்ச்சி.
அதை வந்து விஜய் செஞ்சிருக்காரு. அப்போ அது வந்து ஒரு வகையில் நான் வந்து அதை வரவேற்கிறேன். விஜய் ஓகே, அதை வந்து விஜய் முடிச்சிருக்காப்புல. நம்ம இந்த கோணத்தில் அறிவுத்தளத்துல இருந்து பார்த்தால் ஒரு இனம் வந்து ஒரு திரை பிம்பத்தில் திரை மயக்கத்தில் ஒரு நடிகரை அதிகாரத்தில் ஆள்வதற்கு தேர்வு செய்திருப்பது என்பது அறிவுடைமை ஆகாது. அந்த புள்ளியிலிருந்து நம்ம அதை வந்து எதிர்க்கிறோம். அதே சமயம் அந்த மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி இதை தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மறுதளிக்க முடியாது. பார்ப்போம் அது என்ன நடக்குன்ட்டு. நீங்கள் வந்து எனக்கு உள்ளபடி என்ன வருத்தம்னா, இத்தனை ஆண்டுகளாக இந்த மக்கள் இந்த இனத்துக்காக இவர்கள் பேசியிருக்காங்க, அரசியல் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்தில் இப்படி ஒரு 30 கிலோமீட்டரில் இவ்வளோ ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோடைய நிலம், மலைகள் சுரண்ட போடுறதுல ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈர்க்கப்படல இந்த மக்களுக்கு. ஆனால் ஒரு திரை பிம்பம் மட்டும் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. அதுதான் அதை வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமாக இல்லை. இந்த ஒவ்வொரு ஏற்கனவே சொன்னல ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை மாறும்ட்டு அந்த மாற்றம் இவங்க நினைக்கிறாங்கல்ல, அந்த மாற்றம் இதுதான். இந்த அரசியலற்ற தலைமுறையை உருவாயிட்டு இந்த அரசியலற்ற தலைமுறை அதிகாரத்துக்குள்ள போய் உட்கார்றாங்க. இவர்களிடம் இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் திராவிட அரசியல் இல்லை, பாஜக அரசியல் இல்லை, திராவிட சமூக நீதி அரசியல் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. விஜய் கட்சியில் எல்லா சாதிகாரங்களும் இருக்காங்க. எல்லா சாதிகாரங்களும் சேர்ந்து விஜயை வந்து சுவாரஸ்யம் என்னென்னா, இவர்கள் பொது தொகுதியில் வந்து அட்டவணை திருமாலாம் கதர் இருக்காப்புல, இப்போ எங்களுக்கு பொது தொகுதியை கொடுங்க பொது தொகுதி அப்படி. ஆனால் அவர்கள் பெரியார், நாங்கள் புண்ணாக்கு, சாதி ஒழிப்பு, அது இதுன்னு என்னென்னமோ பேசினாங்க. அவர்கள் செய்யாததை விஜய் வந்து ரொம்ப எளிமையாக எதுவுமே இல்லை. அதை பற்றின தெரியல. அதை பற்றி எதுவும் இல்லை. நிற்க வைக்கப்பட்டவர் என்ன விசில் சின்னத்துடைய வேட்பாளர், விஜயுடைய வேட்பாளர், உங்கள் விஜய். அங்கே நிற்பது விஜய் தான். மக்கள் அதை நம்பினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், குத்திட்டாங்க. அவங்க யாருமே பார்க்கலையே, இங்கே நிற்கிறது வந்து ஒரு அட்டவணை பிரிவராம்பா, அவன் சாதியை பார்க்கலையே. அப்போ இந்த அடுத்த தலைமுறை வந்து அந்த கோணத்தில் இல்லை. சாதி அதுக்காக சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு இல்லை. இவன் அந்த விஜய் பிம்பத்தில் அதெல்லாம் பார்க்கல. விஜய் பிம்பத்தில் அவன் எதையுமே பார்க்கல. எல்லாத்தையும் மதம் எதுவுமே பார்க்கல, எதுவும் கிடையாது, எதுவுமே பார்க்கலையா. அதனால ஒரு ஆட்டோ டிரைவர் ஜெயிக்க முடியுது, சாதாரண மனிதர்கள் வர முடியுது. அதுலேயுமே வேட்பாளர்கிட்ட இவங்க காசு கட்டிங்லாம் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிறவங்ககிட்ட பிடிங்கிருக்காங்க. அதெல்லாம் கூட ஓகே தான். ஏன்னா இவர்கள் வந்து இது நாள் வரைக்கும் அதிமுக வந்து வச்சிருந்த ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு வேட்பாளர் வந்து இத்தனை தொகை இருக்குது, இந்த சாதிகாரம் தொகுதியில் இருக்கானா வைக்கானா, உன்னால் எத்தனை கோடி செலவு பண்ண முடியும், இதையெல்லாம் கேட்டு தான் அவர்கள் வேட்பாளர் ஆக முடிந்ததை விஜய் உடைச்சிருக்காப்புல. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். விஜய் அதெல்லாம் உடைச்சிருக்காரு. அதெல்லாம் கிடையாதுங்க. விஜய் கை கட்டினா யாருனாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பணக்காரன கவலை கிடையாது, யாருனாலும் ஜெயிக்கலாம். இப்போ வந்து என்னன்னா, விஜய்கிட்ட போய் வந்து சீட்டு வாங்கிட்டா போதும், அவர் யாருனாலும் ஜெயிக்கலாம், அது போதும். விஜயோட நம்பிக்கை பெறுவது போதும். அரசியலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டை உடைச்சு அந்த இது நாள் வரைக்கும் திராவிட கட்சிகள் உருவாக்கி வந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டாப்ல. இனிமேல் திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து வாக்காளர்களை வாங்கிட முடியுங்கிற நம்பிக்கை சிதைந்து போனது. நீ பணம் கொடுத்தா வாங்கிடுவோம் சார், சார் என்ன சார் கொடு சார், நல்லா வாங்கிடுவோம் சார். அங்க நீ இப்ப வந்து ஒரு தடவை கொடுத்தாயமா இருந்தா, இனிமே வந்து மக்கள் வந்து அந்த வாங்கிடுறாங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, திமுக காரன் கொடுத்தாலும் வாங்கிடுவோம், அதிமுக காரன் கொடுத்தாலும் வாங்கிடுவோம், லட்சுமி வரட்டும் வா லட்சுமின்னு வாங்கி வச்சுக்கிடுவோம். ஓட்டை நாங்க எங்களுக்கு பிடிச்ச விஜய்க்கு வேற யாருக்கோ போட்டு விடுவோம். இப்ப அவன் திருந்துவான்ல, இப்ப அவன் பணம் கொடுத்தாலும் வேலை காட்டுறான், இனி வேலைக்காகாது. இது அவன மாதிரி பணம் கொடுக்காம நிப்போம். ஆமா அப்படிங்கிற இது நிப்போம். அப்போ வந்து யாருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள் தான். அறிவுபூர்வமாக யோசித்தால் மட்டும்தான் இது வந்து ஆபத்தானதாக தெரியுது. அந்த அறிவு தளத்துல இயங்கக்கூடிய அந்த பார்வை இல்லாத ஒரு தலைமுறை உருவாக்கி சொன்னா, இப்ப இதை சொன்னதுனால சொல்றேன், அறிவு தளத்துல மட்டும்தான் கொஞ்சம் பார்க்க முடியுதுன்னு சொல்றீங்க. ஒரு முட்டாளு, ஒரு அறிவாளி எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு குட்டையில் இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அதில் வந்து யார் முட்டாள் யார் அறிவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு களம் தேவைப்படுது இல்லை. அந்த களம் இந்த தேர்தலாக இருக்கட்டும், நடக்கட்டும், அடுத்து அவன் தேர்வு செய்யறதுல சரியா தேர்வு செய்வான்ல. அதை தான் நான் சொல்றேன். நம்மளுடைய கணிப்பு பொய்த்து போனது. விஜய் விஜய் இந்த அளவுக்கு பெரும்பான்மையா வருவார் அப்படின்னு நம்ம நினைக்கல, யாருமே நினைக்கல. அது வந்துட்டாரு. அது போல விஜய் ஒருவேளை சிறப்பான ஆட்சியை கூட கொடுக்கலாம். நம்ம சொல்ற தமிழ் தேசிய அரசியலை ஆட்சியை கூட அவர் செய்யலாம். ஏன்னா வந்து அவருக்கு வந்து இப்போ ராமசாமியார் என்பவர் வெறும் கட் அவுட் செட் ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான். ஏன்னா அது ஒரு தந்திரங்க. நீங்க வந்து சாணக்கிய நீதி தான். நீங்க வந்து நாம் தமிழர் இந்த இதெல்லாம் இது பேசினது இருக்குல்ல, அது வேலைக்கு ஆகல. உண்மை அதுதான். நீங்க வந்து சாணக்கிய நீதி, அதிகாரத்தை பிடிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய், அதிகாரத்தை பிடித்து விடு, அதன் பிறகு அதிகாரத்தை வைத்து என்ன வேணாலும் செய்.
இப்போ அதிகாரத்தை பிடிப்பதற்கு வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான நீட்டு போக்கோட தான் போயிருக்கணும். இந்த தேர்தல் நாம் தமிழருக்கு பிரகாசமான வாய்ப்பை கொடுத்தது. 26 தேர்தல் இது வந்து கூட்டணியாக தான் அமைந்திருக்க வேண்டால் நாம் தமிழர் இன்றைக்கு இந்த அதிகாரத்தை பார்த்துருப்பாங்க. இந்த சரிவை சந்தித்திருக்காது. இதை நம்ம சொன்னால் அவர்கள் வந்து ஒரு மிதப்பில் இருந்தார்கள். என்ன மிதப்புனா 2024 தேர்தலில் எங்களுக்கு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். அப்போ இதில் 26ல் எங்களுக்கு அது கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை. அது அவர்களுடைய மட்டும் இல்லை, நம்ம கூட அதை நம்பியிருந்தோம் ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அது இன்னொரு யதார்த்தம் இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு தனித்த பெரும்பான்மையோட ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாது தமிழ் தேசிய அரசியல் பேசி அப்படிங்கிறது யதார்த்தம் தான். திமுகவே பிடிக்க முடியாது. இப்போ திமுக செய்ய முடியாது, அதிமுக செய்ய முடியாது, நாம் தமிழர் செய்ய முடியாது. விஜய் செஞ்சிருக்காப்ல, விஜய் எடுத்தாரு. விஜய் இல்ல, இப்ப விஜய் தனி கட்சி, அவர் நம்பி ஒரு கட்சி கூட்டணிக்கு போல, பெரும்பான்மையான கட்சிகள் எதுவும் கூட்டணிக்கு போல. அவருடைய பலத்தை நிரூபிக்கிட்டு எல்லாம் வெயிட் பண்ணாங்க. திரும்ப கூட வந்து அவ்வளவு பிரகாசமான வாய்ப்பு இருந்தது. அவர் கணித்திருந்தார், களம் மாறப்போதுன்னு கணித்திருந்தார். ஆனால் ஒரு சந்தேகம் இருந்தது, இது இந்த குதிரை நம்பி எப்படி ஏறுறது அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. ஆனால் குதிரை பலமான குதிரைன்னு நிரூபித்து விட்டது. அப்படிங்கும்போது நிரூபித்தது மட்டும் இல்லை, இது நாள் வரைக்கும் உருவாக்கி இருந்த எல்லா கட்டமைப்புகளும் தகர்ந்து போனது. இங்கே வந்து தனித்து ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறத தகர்த்துட்டாரு. அதுக்கு அந்த திரைபிம்பம் பயன்பட்டது, அவ்வளோதான். ஆனால் அந்த திரைபிம்பம் சீமானவர்களுக்கு இருக்கான்னா இல்லை. சீமானுக்கு நாவன்மை தான் இருக்குது, பேச்சாற்றல் தான் இருக்குது. அவர் வந்து விஜய் மாதிரியான பஞ்ச் டயலாக் கமர்ஷியல் ஹீரோ இல்லைல்ல. அப்போ இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் தனியாக ஆட்சி பிடிக்கணும்னா எடப்பாடி 4 சினிமாவில் நடிக்கணும், பழனிசாமி, ஸ்டாலின், உதயநிதி. ஏற்கனவே உதயநிதி அதை தெரிஞ்சு வச்சுட்டு தான் அவங்க அங்கே ப்ராடக்ட் இறக்குறாங்க, இன்பநிதி இறக்க போகிறாங்க. இப்போ நம்ம ஜோதிடர் ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல, பராசக்தியில் ஆரம்பித்து பராசக்தியில் முடித்து விட்டார்கள் அப்படின்ட்டு. தம்பி கூட சொன்னான், விக்கி வந்து தாத்தா காலத்தில் ஆரம்பித்து கொள்ளு பேரை முடிச்சிட்டாப்புல அப்படின்ட்டு. அந்த பராசக்தி அங்கே ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து பராசக்தியை கொண்டு வந்தாங்க, இன்பநிதி இதில் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. பராசக்தியோட சாப்டர் க்ளோஸ். திராவிடத்தோட எந்திரிக்குமான்னு தெரியல. இனிமே வந்து எந்திரிக்குமான்னா அவர்கள் வந்து எப்படி அரசியல் பண்ண போறாங்க? இனிமே இந்த தமிழ்நாட்டில் ஒரு நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டதும் நடந்துச்சு, சொல்லுங்க என்ன? நீங்களே தீயசக்தி திமுக ஒளிந்தது, அதிகாரத்துல இருந்து ஒளிந்தது. இன்னொன்னு சொல்லுவீங்க, எப்போ பாரு இதை சொல்லிட்டே இருப்பீங்க. என்னது? தப்பி தவறி கூட திமுகவை ஆமா உட்கார கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா, எதிர்கட்சி வரிசையில கூட உட்கார வைக்க கூடாதுன்னு. அந்த இடத்துல கூட இப்போ ஒருவேளை அதிமுக பழனிசாமி வந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். உள்ளபடியே இது கூட மகிழ்ச்சி, சரி, இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. ஆமா, அப்படி ஒண்ணு நடந்திருந்தா எதிர்கட்சி வரிசையில விஜயகாந்த் பீரியட்ல நடந்துச்சுல்ல, அதே மாதிரி எதிர்கட்சிக்காக நிறைய பேர் அதை ஆசைப்பட்டாங்க. ஆமா, அப்படி ஒண்ணு நடந்ததா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். விஜயோட வரவு நிறைய பாசிட்டிவும் இருக்கு, பல நெகட்டிவும் இருக்கு. ஒரு சமூகத்துக்கான ஒரு அதுக்கு இது மேல் இல்ல, அதுக்கு இது மேல். திராவிடர்கள், திராவிட கூடாரம் வந்து அதிகாரத்தில் இருப்பார். ஆனா இன்னொரு சிக்கல் இருக்குல்ல, விஜயை இயக்குவது அதெல்லாம் வந்து பின்புலங்கள்லாம் நீங்க இயக்குங்க. ஆமா, அந்த பின்புலங்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், வல்லுநர்கள் இயக்குனா அது கூட போய் இருக்கணும். அதை வந்து எப்படி விடுவாங்க, என்ன இயக்குறாங்க, அதை விஜய் எப்படி எடுக்கிறார். இன்னொன்று, விஜய் கிட்ட இந்த ஐடியாலஜிகள் இதெல்லாம் வந்து அவர் விரும்பல. என்னுடைய முகம் போதும், என்னுடைய விசில் சின்னம் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு ஜெனரல் பாலிடிக்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ ஐடியாலஜிக்கலாக இருக்கும்போது அது வந்து ஒரு வியாபார தந்திரம். நீங்கள் ஒரு நடிகர் வந்து தெலுங்கு ரசிகர்களுடைய டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல மாட்டார். தெலுங்கர் வாங்கட்டும், மலையாளி வாங்கட்டும், எல்லா மொழிக்காரங்களும் வாங்கட்டும், என் படத்தை பார்க்கணும், எனக்கு கல்லா நிறையட்டும், அதான் நினைப்பாங்க. அது இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணணும். அப்போ அப்படிங்கிறது நோக்கிறோம். ஆனால் நாம் தமிழர் அப்படி பேச முடியாது. நாம் தமிழர் அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. இனிமேல் கொள்கை இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் வேலைக்கு ஆகாது அப்படி, இது வருத்தத்தோடு தான் நான் சொல்கிறேன், இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு சலிப்பை இந்த மக்களுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏதாவது போராட்டம்னா சீமானை தேடுறான்ல, இனிமேல் வந்து எதுக்கு தேடுற நீ? விஜய் கூப்பிடு. ஏன்னா உனக்கு விஜய் தானே மூஞ்சி தானே தெரிஞ்சு. உனக்கு தூய்மை பணியாளர் போராட்டம் எல்லாரும் எந்த போராட்டமாக இருந்தாலும், மக்கள் பிரச்சனை, இயற்கை சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சீமான் வந்து பேச வேண்டியிருந்தது. இன்னைக்கு உனக்கு அது தேவையில்லை. ஆனால் ஒரு பாடம். ஆமாம், ஆனால் இதை வந்து மக்கள் தேர்வு பண்ணிட்டாங்க. இதோடைய பின் விளைவுகளை மக்கள் அனுபவிக்கட்டும். ஒருவேளை புத்தி வந்து பின்னாடி திருந்தினால் உண்டு. ஆனால் என்னுடைய நம்பிக்கைப்படி, என்னுடைய அவம நம்பிக்கையாக இருக்கட்டும், இந்த இனம் வந்து திருந்தாது. இது ஒரு அந்த அரசியலற்ற ஒரு இனமாக மாறிவிட்டது. இதை ஒருவேளை நீங்கள் மீட்டெடுக்கணும்னா இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அது வந்து எந்த அளவுக்கு அதுக்குள்ளே இந்த போராடிய இவர்கள் எல்லாமே சலிப்படைந்து இப்போவுமே வந்து அவ்வளோ மனச்சோர்வு அடைஞ்சிருப்பாங்க நாம் தமிழர் தம்பி தங்கைகள், உழைத்தவர்கள் எல்லாமே. ஏன்னா இப்படியான ஒரு சரிவை வந்து யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது இருக்கான அவர்களிடம் சிக்கல் இருந்தான்னா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை
அது சந்தித்திருக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்கு. நான் நிறைவாக ஒரு கேள்வி. இந்நாள் வரைக்கும் தமிழ் தேசியம் வளர்ந்தது, நிறைய சிந்தனையாளர்கள் நிறைய பேர் அதில் இருக்காங்க. தமிழ் தேசியம் இன்னும் வீறு கொண்டு வளர்வதற்கு எந்த மாதிரியான முயற்சிகள் செய்யலாம்? என்ன செஞ்சால் அது இன்னும் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக ஒரு பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் அதை கருத்தியலாக எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன ஒரு சுணக்கம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, தமிழ் தேசியத்துக்கு வேறு யாராவது இப்போ ஒரு கட்சினா அது நாம் தமிழராக தேர்தல் அரசியலில் பார்க்குறோம், அதற்கு இன்னொரு கட்சி உருவாவதற்கு நல்லதா இல்லை உருவாகலாமா? அது அந்த ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் இது பண்ணுறது? அறுக்க மாட்டாதவனுக்கு 58 அருவாள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இனத்துக்கு ஏற்கனவே இருக்கிற நாம் தமிழரையே இவர்கள் மேலே அதிகாரத்துக்கு கொண்டு போய் வைக்கலையாம். இதில் ஏகப்பட்ட கட்சிகள் வேறு வரணும். உங்களுக்கு நீங்கள் செஞ்ச கிழிச்ச கிழிப்புக்கு உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் ஒரு ஆப்ஷன் ஒன்று தேவைப்படும். ஆப்ஷன்லாம் எப்போ வரணும்னு தெரியுமா? திராவிடத்துக்கு எத்தனை ஆப்ஷன் இல்லை, அதை தான் சொல்கிறேன். ஆப்ஷன் எப்போ வரணும்னா, நீங்கள் அதிகார மையத்தில் போய் அதுலேருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு போய் அவர்களுக்கு, நானும் அதான் சொல்கிறேன், போட்டி தமிழர்களுக்குள்ளே இருக்கணும், களம் தமிழர்களுக்குள்ளே இருக்கணும், களம் திராவிடர்களோடு இருக்கக்கூடாது. அது நானும் தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதிகாரத்துக்கே போகலை. அதுக்குள்ளே நீங்கள் பல கட்சிகள் உருவாகணும்னு ஆசைப்படுறது சரி கிடையாது. இந்த இனத்துக்கு என்ன இனிமேல் நீங்கள் தமிழ், இதுதான் உச்சகட்டம். இந்த இனப்படுகொலை சந்தித்த பிறகு இந்த வளர்ச்சியுடைய உச்சம். இந்த 8லேருந்து இது 1 கூடியிருந்தா இல்லை 8 இருந்தா கூட நம்ம போகலாம். ஆனால் அது அப்படியே இறங்கியிருக்கு. அப்படின்னா இந்த இனம் திரை பிம்பத்தை மட்டும் நம்பி பயணிக்கக்கூடிய ஒரு இனமாக இருக்குது. இதை நீங்கள் என்ன தண்ணியை தொளிச்சு கங்கையை கொண்டு எண்ணெய் ஊற்றி கழுவினாலும் இது திருந்தாத ஜென்மமாக மாறி போச்சு. இது என்னன்னு தெரியல, அது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இனம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த தலைமுறை மாறிட்டு இன்னைக்கு இப்போது ஒரு அந்த மக்களை விட முடியாது. இல்லை, விட முடியாது தான். ஒரு அமைப்பு அப்படி செய்ய முடியாது தான். இது நம்ம தனிப்பட்ட பார்வையிலேருந்து சொல்கிறோம். அது அப்படி செய்ய முடியாது தான். அது அவர்களுடைய தன்னம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கை. இது பயணிக்கும்ட்டு அதே சமயம் களம் மாறிடுச்சு. களம் ஐடியாலஜிக்கலான களம் இல்லை. இது இன்ஸ்டா களம், இது ஃபேஸ்புக் களம், இது யூடியூப் களம் அப்படின்னு எதிர்பார்க்குறான். ஆமாம், உடனே அவனுக்கு அதுக்கு போயிட்டு அவன் புத்தகமே படிக்காத தலைமுறையாக மாறிடுச்சு. அவனுக்கு நீங்கள் இந்த ஐடியாலஜிலாம் இருக்குப்பா, அரசியல்லாம் இருக்குது அப்படின்னு அதை இது இப்படி ஸ்க்ரால் அவனுக்கு 3 செகண்ட் தான். அந்த 3 செகண்டில் நீங்கள் இது பண்ணணும். அப்போ அந்த தலைமுறை உருவாயிட்டுனா அது இதை பற்றிலாம் பெருசாக சிந்திக்காது. என்ன மலையை விட்டுறாங்களோ, சரி வெட்டிட்டு போட்டோம், அப்படி தான் அவன் பயணம் செய்வான். அவன் ஃபோனை விட்டு தலையை நிமித்த மாட்டான், பார்த்துட்டு அதில் தான் அவன் உலகமாக மாறிடுச்சு. அந்த உலகத்துக்குள்ளே ஊடுருவியவர்கள் தான் இந்த சினிமாக்காரர்கள். அவர்கள் அதை நோக்கி இதில் என்னென்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு. விஜயோடைய தோல்வி இருந்திருந்தால் அடுத்து காத்துக்கிட்டு வரிசையில் இருப்பவர்கள்லாம் எப்பா இது சரிப்படாதுன்னு நின்றுப்பாங்க. இப்போ விஜயோடைய வெற்றி, எம்ஜிஆருடைய வெற்றி, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் விஜயகாந்த், இப்போ விஜய் வந்திருக்கு, கமல், அடுத்தது விஜய் வந்திருக்காப்புல, ரஜினி தான் எப்படி குலுங்கி அழுத்தப்பாருன்னு தெரில. ஏன்னா அவரால் முடியாததை விஜய் செஞ்சுருக்காப்புல. அவர் கடைசியாக இந்த தேர்தலில் திமுகவுக்கு நண்பர் ஸ்டாலின்லாம் ஆரம்பித்து ஆதரவு நிலைப்பாடெல்லாம் எடுத்தார். அதெல்லாம் மீறி விஜயோடைய பிம்ப அரசியல் எல்லாத்தையும் தகர்த்து விட்டது. அதுதான் இதில் இருந்த சோகமா மகிழ்ச்சியா என்னன்னு தெரில. ஆனால் இது தமிழ் தேசியத்துக்கு போதாத காலம். இந்த இனம் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இனத்துக்கு புதிதாக என்ன சொல்லி இது 26ல் நீங்கள் பேசாத ஒரு விஷயத்த புதிதாக என்ன பேசி இந்த இனத்துக்கு சொரணையை உண்டு பண்ணி நீங்கள் தூக்கி நிறுத்திட போகிறீங்க. இப்போ சினிமாவிலேருந்து இன்னொரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நடிகர் வந்தால் அவர் என்னத்தை தமிழ் தேசியம் பேசிடுவார்? சினிமாலேருந்து வரவர் என்னத்தை பேசிடுவார்? அரசியல் களத்திலிருந்து வர சீமான் தமிழ் தேசியம் பேசும்போது சினிமாலேருந்து நடிக்கிறதுக்கு வரத்த சரி ஹீரோ தமிழ் தேசியம் பேச முடியாது. சரி, என்ன தமிழ் தேசியம் பேசுவாருன்னு கேட்குறேன். என்ன தமிழ் தேசியம் பேசுவார் அவர்? விஜய் என்ன பேசுகிறாரோ அது மாதிரி அவர் பேசட்டும். அப்போ திரும்ப மறுபடியும் நடிகர்கள் திரைபிம்பங்களில் வரவங்கள மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தயாராக. அதான் நம்ம இப்போ என்னென்னா அதான் சொல்கிறோம். சீமான் இப்போ படத்துக்கு நடிக்க போங்க, எடப்பாடி படத்தில் நடிங்க, உதயநிதி பழையபடி படத்துக்கு நடிக்க போங்க. இதுதான் நம்ம இனிமேல் அப்படி தான். இனிமேல் நம்ம திரையில் இருந்து நாயகளை தேடுறோம். இனிமேல் அப்படி தான் நடக்கும். இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னா, காலையில் ஒரு நண்பர் பேசினார், நாளையிலேருந்து மலையாளியாக மாறிடலாம் அப்படின்ட்டு. இனி அந்த விவேக் ஒன்று சொல்லாப்புல, இனி எந்த ஸ்டேட்டு கேரளா ஞான் மலையாளியா கண்டு அது மாதிரி நாங்கள் மாறிடலான் இருக்கோம். ஏன்னா அவர்கள் தான் இந்த நடிகர்களை ஓரமாயிரு இல்லை அவர்கள் ஒரு சந்தேகத்தை கேட்குறேன். அவர்கள் நடிகர்களை ஓரமாயிருன்னு சொல்கிறாங்களா,
இல்ல நடிகர்கள் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு நடிகர்களுக்குமே அறிவு இருக்கு, பக்குவம் இருக்கு. இதுதான் கேக்குறேன். இந்த திரை இதை வச்சு நான் படம் நடிச்சேன், காசு பார்த்தேன், அதோட முடிச்சுக்கிடுறேன் அப்படின்னு. அங்க எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுபவர்கள், மதிப்புக்குரியவர்கள். நடிகர்கள் ஒரு பார்த்தீங்களா அப்படின்னு இருக்கிறது. அதுதான் ஒரு அறிவு சமூகம் செய்யறது. அதுக்காக நம்ம திரைத்துறை சார்ந்தவர்களை மட்ட ரகமாக கீழ்வாகிறதுனால அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், அவ்வளோதான். அந்த அளவோட சரி, நம்ம இப்போ அவர்களை விஜய் வந்து மதிக்கிறோம். ஒரு 10 வருஷம் களப்பணி செய்யறாரு, மக்களை சந்திக்கிறாரு, தாராளமா தாராளமா செய்யலாம். தாராளமா. நேரடியா வராதீங்கன்றீங்க. அதுதான் இது. இப்போ அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கள என்ன சொல்றாங்க? விஜய் அழகா இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா இருக்காரு, பார்க்க நல்லா இருக்காரு, அவரை எளிதாக பார்க்க முடியல, அதனால எனக்கு அவர் பிடிக்குது. அவர் ஹீரோவாக இருக்காரு, பஞ்ச் டைலாக் பேசுகிறார், டான்ஸ் ஆடுறாரு, இது தானே சொல்கிறாங்க. அவர் எங்கேயாவது வந்து அரசியல் அவருக்கு பிரச்சனை நடந்தது மக்கள் தான் பேசுகிறான். அவர் பேசல, ஜனநாயகன் படம், அவருக்கும் சேர்த்து பேசிடுறான். ஆமாம், ஜனநாயகன் படத்துக்கு தடை வருது, சிக்கல் வருது, படத்தை வெளியிட்டுருந்தாங்க, இதெல்லாம் நடக்குது. அது மக்கள் தான் வந்து பேசுகிறாங்களே வெளியே அவர் பேசுறது இல்லை. அவருடைய பிரச்சனையை எல்லாம் மற்றவங்க பேசுகிறாங்க. ஒருவேளை அது கூட வந்து இதாக இருக்குமோ என்னவோ தெரியல. இப்போ நடக்கிற விஷயங்களும் கூட அவருக்கு வர்ற சிக்கல், ஆனால் மக்கள் தான் பேச வேண்டியிருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஆகவே வந்து ஒரு வகையில் பார்த்தால் இனிமேல் தமிழ் தேசியத்துக்கு மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டில் கருத்தியல் அரசியலுக்கு வந்து முடிவு எழுதப்பட்டதாக, முற்றுப்புள்ளி ஆனதாக என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. ஒருவேளை அது பொய்யாக இருந்தால் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கணும். இவர்களுடைய உழைப்பு, நாம் தமிழர் இவர்களுடைய உழைப்பு, அதெல்லாம் நிறைய இந்த இதெல்லாம் நடந்தது, தவறுகள்லாம் நடந்தது. ஒன்று, இந்த தேர்தல் களம் கூட்டணி இல்லாமல் வந்து இது இல்லை, தனித்த பெரும்பான்மையோட இனிமேலாவது அவர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள். ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாளுக்காக ஒரு கூட்டணி. அப்புறம் வந்து இந்த தேர்தலில் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறாக நான் வந்து ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம், விஜயை தேவையில்லாமல் சீண்டியது. அது அவசியமே. அது உங்களோட இலக்கு திமுக அதிகாரத்தை எப்பவுமே சார், அதிகாரத்தில் இருக்கிறவன ஹீரோ அடிச்சா தான் சார் வந்து ஹீரோ. சின்ன பையன் விஜய் சின்ன பையன், அரசியல் களத்துக்கு புதியவர். அவருக்கு வந்து தெரியுது தன்னோட இலக்கு யார் அப்படின்னு தெரியல. திமுகவா டிவிகேவான்னாரு. ஸ்டாலின் சார் தான் தங்களோட எதிரின்னு முடிவு பண்ணார். நம்ம என்ன பண்ணோம்? இங்கே நமக்கு ஏகப்பட்ட குறுக்கு சால்களை ஓட்டணும். எதுக்கு விஜய் அடிக்கணும்? விஜயை வந்து அடிக்க வேண்டிய தேவை இருக்கா? விஜய் அதிகாரத்தில் இல்லையே, அதிகாரத்தில் இல்லாத இன்னைக்கு இனிமே அடி, இப்போ அடிக்கலாம். இனி அதிகாரத்தில் இருப்பார், அதிகாரத்தில் வந்து தவறு செய்கிறாரு, வைக்காரு, அப்போ போட்டு துவைச்சு தொங்கோடு மக்கள் ஒன்று கொண்டாடுவாங்க. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்த உடனே அவரை போட்டு பெரிய பின்விளைவு ஏற்படுத்தி, அதுதான் மிகப்பெரிய பின்விளைவு. அதை போய் துக்கம் விசாரிக்க போனதுக்குன்ட்டு ஸ்டாலின் போய் பார்த்தது வச்சது அது எல்லாமே ஏஐல போட்டு பெட்டி வாங்கிட்டார் வச்சுட்டார். அதுக்கு ஏத்தாப்புல வந்து நீங்கள் விஜய் அடிச்சிங்க, கரெக்டாக அமையுது இல்லை? அப்போ சந்தேகப்படுறாங்களா? உங்களுடைய மீதான நம்பகத்தன்மையை வந்து இழக்கிறாங்கல்ல. மாற்றி என்ன கேட்குறாங்க? திராவிடர்கள் எப்படி பங்காளி ஆக முடியும்? திமுக காரன் நமக்கு பங்காளி ஆக முடியுமா? அப்போ அதெல்லாம் பேசுகிற போது பொதுத்தளத்தில் வந்து நம்பகத்தன்மை இழக்கிறது. நாம் தமிழர் அந்த அடிப்படையில் தான் அந்த நம்பகத்தன்மை இழந்தது, விழுந்தது. அதுக்காக இன்றைக்கி ஒருத்தங்க வீழ்ந்துட்டாங்க, தோற்றுட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை தோற்றவர்கள் எந்த புள்ளியிலேருந்து தோற்றார்கள் மீண்டும் எழணும் அப்படிங்கிறது அக்கறையில் இருந்தால் நம்ம சொல்கிறோம். யாரையும் வந்து அவர்களை குத்தி காட்டுறதுக்கோ இதுக்கெல்லாம் இல்லை. நம்ம அக்கறையின்பால் தான். எது வந்து இந்த முரண்கள் எதுலேருந்து வந்து நட்பு முரண் எது, பகை முரண் எது, இப்படி இது சொல்கிறவங்களெல்லாம் வந்து நம்மளெல்லாம் கமெண்ட்டில் வந்து திட்டான். நமக்கு என்னடா சீமான் அண்ணன் மேலே வன்மை இருக்குது? அக்கறையில் சொல்வதற்கும் அக்கறையில் வாத்தியார் அடிப்பதற்கும் இது சொல்கிறதுக்கும் நமக்கு அதுக்காக பெரிய அறிவு புண்ணாக்குகள்லாம் கிடையாது. நமக்கு தெரிந்த கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறோம். இது எப்படியாவது வந்துடட்டும். நாம் தமிழர் அதிகாரத்துக்கு வர்றதா உள்ளபடியே யார் மகிழ்ச்சி அடைவோம்? நம்ம தானே மகிழ்ச்சி அடைவோம். அந்த அன்பின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். சில தவறுகள் இருந்தது, அதை தவிர்த்துருங்க. உங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் செஞ்ச தேவையில்லாத வேலைகள் கட்டுப்பாடெல்லாம் அதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஆடினதோடைய விளைவு இதாக இவ்வளோ வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இது வந்து ஏதோ நாம் தமிழருக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது இல்லை. இதை நாம் தமிழருடைய வீழ்ச்சியாக நம்ம கருத முடியலங்கிறேன். நாம் தமிழருக்கு ஏற்பட்டிருக்க அந்த சரிவு ஒரு தமிழ் தேசிய இனத்துடைய கனவு வீழ்ந்து போனது அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தால் நம்ம நீங்கள் தான் இப்போ உங்களை தான் நம்புகிறாங்க. தமிழ் தேசியத்துடைய தேர்தல் அரசியலின் குறியீடாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். மற்றவர்கள்லாம் வந்து ஒன்று இருந்தாங்கன்னா பெரும்பான்மையாக இருந்தாங்க. உங்களை எல்லாரும் விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆதரித்ததற்கு காரணம், நிற்கணும் அப்படின்னு நினைத்தது காரணம் இதுதான். ஆனால் அதில் வந்து தேவையில்லாத சில பின்னணி அடுத்து வரக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட இன்னொரு கட்சிக்கு இது ஒரு அவங்க யோசிப்பாங்களே, ஒரு நம்பகத்தன்மை. முன்னாடி போகிறவன் பாஞ்சு போகும்போது தான் பின்னாடி வரவன் முன்னத்தி ஏர் சரியாக போகும்போது பின்னாடி வரவன் சரியாக வருவான். முன்னத்தி ஏருக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்துடுச்சு அப்படிங்கும்போது ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்யும். பார்ப்போம். அது அடுத்த 5 ஆண்டுகளில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவானால் மகிழ்ச்சி. இல்லை என்றால் இந்த தலைமுறையே மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் இந்த இன்னும் ஏன் கம்யூனிஸ்டுகள் தோற்று போனாங்க?
ஐடியாலஜிக்கெல்லாம் இங்கே இல்லை. கம்யூனிஸ்ட் இப்போ மாற்றம்னு சொன்னால் அது ஒரு கம்யூனிஸ்ட் நமக்கு பிடிக்கலன்னா இல்லை, அவர்களை இது பண்ணுறதா கூட மாற்றம்னா ஒரு இடதுசாரிகள் அவங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசக்கூடாது. அவங்க இடதுசாரிகள் தோற்று போயிட்டாங்க. ஏன் அவங்க அண்ணா அறிவாலயத்தில் அடை வைக்கப்பட்டாங்க, அடக்கம் செய்யப்பட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நம்பகத்தன்மை போயிடுது இல்லை. அதுதான் இது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏன் வந்து இளைஞர்கள்ட்ட போய் சேரலை? இவ்வளோ பேர் மாற்றத்தை விரும்பியிருக்காங்கல்ல. அதை விஜய் அந்த சந்தர்ப்பத்தில் வந்தார், கரெக்டாக பயன்படுத்தி அறுவடை செஞ்சுட்டாப்புல. ஒன்று, ஏற்கனவே இந்த இனம் வந்து இந்த தமிழர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். தமிழர் திரும்ப திரும்ப அதிமுக திமுகன்னு மாறி மாறி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க, வர்றாங்க. இந்த கடுப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ரொம்ப நாளாக இருக்கு. விஜயகாந்த் வந்தாப்புல, அதனால தான் அவரை போட்டாங்க, இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப அவருடைய உடல்நல குறைவும் மற்றபடி அவர் கூட்டணி வச்சதுன்னு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த சந்தர்ப்பம் மொத்தமாக திமுக ஆட்சி மேலே அவ்வளோ எதிர்ப்பு மக்கள்கிட்ட. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை, சுற்றி அவ்வளோ பிரச்சனை, மக்கள்கிட்ட அவ்வளோ மொத்த எதிர்ப்பு இருந்தது. அந்த ஆறாவை விஜய் வந்து அழகாக பயன்படுத்தி, ஒன்று அதை திமுக மீதான ஆட்சி மீதான எதிர்ப்பு, இன்னொன்று விஜய் மீதான கவர்ச்சி, திரை மோகம், ரெண்டும் ஒரு புள்ளியில் சேர்ந்ததே அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுதான். அப்போ மக்கள்கிட்ட எந்த அனுபவமே இல்லை, கலை அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லாத அரசியல் எதுவும் வேட்பாளர் யாருன்னே தெரிலங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். விஜய்க்கு ஓட்டு போடுறோம், விசிலிசினது குத்தணும், அவ்வளோதான். அவங்க வேட்பாளர் ஓட்டு கேட்டாலும் சரி, கேட்க வரலனாலும் அதை பற்றிலாம் அவங்க கவலையப்படலை. அதுதான். அப்போது அந்த இதே சூழலே மாறி போச்சு, களமே மாறி போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது வந்து சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும்போது அப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. தமிழ்நாட்டோடைய நீ வரப்போகிற அரசியல் களம் வேறொரு வடிவத்தை எடுக்க போகுது. இப்போ அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க வேண்டியதாக எல்லாரும். சரி, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம்மா. நன்றி.